லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு அம்மாவை பற்றி, தாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கூன், நாங்கள் கடந்த வாரம் ஒரு மேரேஜுக்கு தூத்துக்குடி போயிருந்தோம். அந்த தூத்துக்குடியிலிருந்து ஏரல் என்ற ஒரு ஏரியாவில் நாங்கள் கொஞ்சம் தூரம் காரில் போய் கொண்டு இருக்கும்போது 2 பேரை நான் பார்த்தேன். 2 தாயை பார்த்தேன். அவர்கள் முழுவதுமாய் கூன் விழுந்திருக்கிறது. நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் 2 பேர் கண்ணில் பட்டாங்க. அப்போ அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்படியே பெண்டாக இருக்கிறது. அதாவது வளைவாக அவங்கள வளைய செய்திருக்கிறது, பெண்டாக்கி வச்சிருக்குது அவங்கள. இது கொஞ்சம் கொஞ்சம் திடீரென்று அந்த அவங்க அப்படி கூன் வராது. படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கூன் ஆரம்பிச்சிருக்கும். முதல் தலை மாத்திரம் லேசாக எப்படி இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாயும். நான் இவங்களெல்லாம் வயதாகி விட்டால் அப்படி ஆயிடுவாங்க நான் நினச்சேன். நீங்களும் நிறைய பேர் நினைக்கிறீங்க, வயதாகிவிட்டால் இந்த கூன் வரும், பலவீனப்பட்டால் இந்த கூன் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறது தலையாட்டுறீங்க, ஆமாம் சொல்கிறீங்க. அது ஒரு விதத்தில் இருந்தாலும், அது ஒரு வேளை சரியாக இருந்தாலும், ஆனால் பைபிள் வாசிக்கிற இந்த தாயை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தால், எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி, நிமிர்ந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனை 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, பேசுங்க, 18 வருடம். அப்பா, 18 ஆண்டுகள். ஆனால் எனக்கு அவங்கள பிடிச்சது என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் பலவீனம் வந்தால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, லேசாக தலைவலி வந்தால் வர மாட்டாங்க, லேசாக ஏதோ கை கால் வலிச்சா வர மாட்டாங்க. இந்த அம்மா இவ்வளவு பிரச்சனை இருந்தோம் ஆலயத்தில் இருந்தார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அம்மாவை குறித்து. யார் என்ன, ஏன்னா எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த அம்மா போகும்போது வரும்போது. காணிக்கை போடும்போது அந்த அம்மா ஒரு மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் சிரிச்சிருக்கும், குதிரை ஓட்டலாமா அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இந்த அம்மா என்ன இப்படி குமிச்சிட்டு போகுது அப்படின்லாம் அப்படிப்பட்ட அவமானப்பட்ட ஒரு மாதிரி நினைக்கிற ஜனங்கள் நடுவில், வெளியே நினைக்கிறாங்களோ இல்லையோ, சர்ச்சுக்குள்ளேயே சிலர் அவங்கள வேதனைப்படுத்தி இருப்பாங்க. அதுக்காக அவங்க வேற சர்ச்சு போல, கவனிக்கிறீங்களா? இந்த சர்ச்சில் நீ அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவங்க சர்ச்சு மாறல. அதே சபைக்கு எத்தனை வருடமாக வந்துட்டு இருக்காங்க? ஆமாம். இந்த ஆராதனையில் சுகம் கிடைக்குமா இதெல்லாம் பார்த்தாங்க. வசனம் நல்லா இருக்கு, வொர்ஷிப் நல்லா இருக்கு, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன்லாம் நல்லா தான் இருக்கு பாட. ஆனால் எனக்கு இல்லையே இந்த பாட்டு, நான் எப்போ பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மிஸ் பண்ணல ஆராதனையை. அவங்க எல்லா ஆராதனைகளும் இருந்ததை 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாம் பார்க்கிற பார்வை வேற, இயேசு பார்க்கிற பார்வை வேற. 12ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, 12ல் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் அழைத்து, ஸ்திரீயே
பாருங்க, எந்த பைபிளில் நிறைய இடத்துல எப்போ ஆண்டவர் யாரையும் கூட்டத்தின் நடுவில் அவமானப்படுத்தினதில்லை, அவங்க பலவீனத்தை சொல்லி கேவலப்படுத்தினதில்லை. அப்படி செய்கிற பாஸ்டர் பரமானந்தமாக இருந்தாலும் அவன் ஊழியக்காரன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கவனியுங்கள். சில சர்ச்சிலே எல்லாம் சில லேட்டாக வந்தால் முழங்கால் போட வைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் முன்னாடி அது எவ்வளோ பெரிய அவமானம். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் பாஸ்டர், பரவாயில்ல, அந்த சபை குறையாமல் இருக்குது. இந்த மாதிரி 5 மடங்கு கூட்டம் அந்த சபையில் முழங்கால் போட வைக்கிறார். பெரிய குச்சி வச்சிருக்க அடிக்கிறார். அது வக்கீலாக இருக்கட்டும், போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், அந்த சர்ச்சில் கீழே உட்காரணும், கீழே தான் உட்காரணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்ட் அப்படி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. அந்த இடத்துல 4 பேருக்கு முன்னாடி அந்த அம்மாவை கூனி இங்கே வா அப்படின்னு கூப்பிடல. என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே. என்ன அழகா அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அது சொல்லும் போதே அவள் பாதி சுகம் பெற்றிருப்பா. இன்னொரு இடத்துல 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லாரும் அவளை ஒரு தீட்டுள்ளவளாய் பார்த்தாங்க, அவளை ஒரு விதமாக பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் மகளே அப்படின்னாரு. என்ன சொன்னாருங்க? வியாதிக்காரியே அப்படி தான் கூப்பிட்டுருக்கணும். மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். தனியாக கூட்டிகிட்டு போய் தனியாக எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறவன் அது பரமானந்தமாக இருந்தாலும் அவன் ஊழியக்காரன் இல்லை. சர்ச்சில் அவமானப்படுத்துறது ஜனங்களை, ஊழியக்காரனை அவமானப்படுத்துகிற அந்த கெட்ட ஆவி இன்றைக்கு ரொம்ப பல தேசங்களில் சபைகளில் பரவி கொண்டு இருக்கிறார். கவனமாக இருங்கள். இயேசுக்கு உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டான். அவன் ஸ்தாபன தலைவனாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி. ஆண்டவர் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த அம்மாவை அவமானப்படுத்தலை. ஸ்திரீயே, எவ்வளோ மரியாதை கொடுத்து அழகாக பேசுகிறத பாருங்க. ஆமாம், இயேசு ஒருவர் தான் நீங்கள் சங்கடப்படுகிறதை பார்த்து உதவி செய்கிறவர். எல்லாரும் பார்ப்பார்கள், ஆனால் நாம் சங்கடப்படுகிறதை இயேசு ஒருவர் பார்த்து நமக்கு உதவி செய்கிறவர். நாம் வருத்தப்படுகிறதை இயேசு ஒருவர் பார்த்து நமக்கு அற்புதம் செய்கிறவர். உங்கள் வலி வேதனை மற்றவர்களிடத்திலே நீங்கள் விளக்கமாக சொன்னால் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார். இவரெல்லாம் நடிக்கிறார், இந்த அம்மா நடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம் வேதனையை 100% புரிந்து கொள்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் இயேசு. ஹல்லேலூயா. பாடல் ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் துடைக்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருவார், ஏற்ற நேரத்தில் சுகம் தருவார், ஏற்ற நேரத்தில் பலன் கொடுப்பார் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. இது ஒரு முக்கியமானது என்ன என்றால், 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவி, மறந்துடாதீங்க, ஆவி. 18 வருடம் பிரச்சனைக்கு இயேசு ஒரு நொடி பொழுதிலே அற்புதம் செய்தார். இந்த ஆராதனையில் அவருக்கு அதிக நேரம் தேவையில்லை, ஒரு நொடி பொழுது போதும், உங்களுக்கு ஒரு செகண்ட் போதும், அற்புதம் செய்ய முடியும். இந்த அம்மாவுக்கு 18 வருடம் பிரச்சனை, ஒரு செகண்டில் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் அற்புதம் செய்து, ஓ ஹல்லேலூயா, அந்த அம்மா நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஆராதனையில் அதை கர்த்தர் செய்ய போகிறார். இதை கேட்கிற உங்களில் யாராவது பலவீனமாய் இருக்க வேண்டிய நீங்கள் பலவீனமாய் இங்கே வந்திருக்கிறீங்களா? என் வயசுக்கு இந்த பலவீனம் இப்படி வந்துச்சுன்னு கவலையாக இருக்கீங்களா? வயசானவங்க என் கண்ணு முன்னாடி எப்படி பலனாக இருக்கிறாங்க, எப்படி ஓடியாராங்க, எப்படி படி ஏறுறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு தான், இவ்வளோ பலவீனம் எனக்குள்ளே வந்துருச்சே அப்படின்னு கவலையோடு வந்திருக்கிறீங்களா? இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஆவியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார்.
அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் இந்த ஆராதனையில் அநேகரை தொட்டு விடுவிக்க போகிறார். அற்புதம் செய்து சுகம் தர போகிறார். ஆமென். பலவீனப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அநேகர் இங்கே வந்திருக்கிறீங்க. சிலர் பெரிய பெரிய வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன வேலை நம்மளால் செய்ய முடியலையே என்று சொல்லி நீங்கள் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அந்த பலவீனத்திற்கு ஒரு ஆவி காரணமாக இருந்தால் இன்றைக்கு அந்த ஆவியை இயேசு உங்களை விட்டு துரத்த போகிறார். அது பரமானந்தத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இது ஒரு வியாதின்னு, நம்ம நினைக்கிறோம் இது ஒரு பலவீனம்னு. ஆனால் ஆண்டவர் இதில் தெளிவாக சொல்றார், இது ஒரு ஆவி. இந்த ஆவி இன்றைக்கு அநேகருக்குள் இருந்து கர்த்தர் விரட்ட போகிறார், துரத்த போகிறார் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, ஆமென். ஓ, இந்த ஆவி வேறு எதையெல்லாம் செய்யும் தெரியுங்களா? இந்த 30 வருட ஊழிய அனுபவத்தில் ஜெபிக்க வருகிறவர்கள் சொன்னதை சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, முதலாவது இந்த ஆவி தூங்க விடாது. சிலரை தூங்க விடாமல் தடுக்கும். ஒரு வாரமாக தூங்காமல், ஒரு மாதம் தூங்காமல் காலையில் 5 மணிக்கு ஒருவர் வந்து ஜெபிக்க வந்தார். ஆராதனை முடிந்த உடனே சில ஆவிகள் தூங்க விட மாட்டேங்குது, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு விரட்ட போகிறார். விரட்டி போய் தூங்கிறாதீங்க. வீட்டில் இன்னைக்கு நைட் போய் நல்லா தூங்குவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்க விடாமல் தடுக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்வார். வேலை செய்ய விடாமல் தடுக்கிற ஆவி, கவனிக்கிறீங்களா? வேலைக்கு போக இஷ்டமே தராது, விருப்பமே இருக்காது. அது ஒரு ஆவி. ஆண்டுடைய பிள்ளைங்க பைபிள் முழுவதும் எங்கே பார்த்தாலும் வயதாக இருந்தாலும் சரி, காலேப்பு 80 வயது, 84 வயது. எனக்கு கவர்மெண்ட் ரிட்டையர்ட் கொடுக்குற வயசு வந்துருச்சு, தாண்டிட்டேன். கொஞ்சம் எனக்கு படி ஏற முடியாது, எனக்கு ஒரு மேலே மலை ஏற முடியாது, எனக்கு பிளைன்ஸில் இடம் கொடுங்க, கீழே இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கல. எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். எவ்வளோ வயசு? 84 வயசு. மலை நாட்டை தாரும் கேட்குறார். அப்படின்னா சுறுசுறுப்பு. நான் இன்னும் போய் மேலே வேலை செய்யணும். கீழே பிளைன்ஸில் ஈஸியாக வேலை செய்யலாம், மலைகளில் மலை அநேக ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இங்கே உள்ளவங்களாம் நிறைய இங்கே இருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அங்கே இலை, காப்பி இலை, டீ இலை, அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறது ரொம்ப கடினம். அட்டைப்பூச்சி இருக்கும், அந்த குளிர், பயங்கர குளிர். வயதாக ரத்தம் சுண்ட சுண்ட அந்த குளிர் தாங்க முடியாது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி இவ்வளவு கஷ்டத்தில் சுறுசுறுப்பாக வேலை. அந்த அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைங்க தான் அங்கே இருக்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஆராதிக்கிறாங்க. ஆமாம். என்னைக்கு அந்த மாவாட்டுறது கையில் ஆட்டினாங்களோ, என்னைக்கு சொல்லுங்க அம்மி அரைச்சாங்களோ, நானும் அரைச்சிருக்கிறேன், சட்னி அரைச்சிருக்கிறேன். இப்படின்னு தேங்காவை இடித்து தான் அப்புறம் அரைக்கணும். சில பிள்ளைங்க அம்மிக்கல்லுன்னு என்னன்னு சில பிள்ளைங்க அப்படியே பார்க்குது. எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்னும் இருக்குது. ஆட்டாங்கல் நிறைய பிள்ளைகளுக்கு தெரில. அதெல்லாம் செய்யும் போது என்ன ஆரோக்கியம், என்ன பலன். வியாதி வந்துச்சா மெடிசனே வீட்டில் இருக்காது. சளி பிடிச்சிருச்சா இஞ்சி காப்பி போட்டு குடி. வயிறு வலிக்குதா, ரோஸ் கலரில் ஏதாவது பாட்டில் இருக்குதா, என்னவா ஜெலுசிலு புசிலு தான் என்னமா. வயிற்று வலியா, கொஞ்சம் மேலே அந்த வெந்தயம் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடி, ஜெபம் பண்ணி. மெடிசனே ஆஸ்பத்திரிக்கே போகலை. மெடிக்கல் ஷாப்பே இல்லை. திருப்பூரில் ஒரே மெடிக்கல் ஷாப், பாபா மெடிக்கல் ஷாப். அங்கேருந்து வர்றதுக்குள்ள வியாதி கூடிரும். வீட்டுக்குள்ளேயே நல்ல மெடிசன். பாட்டி வைத்தியம். என்ன வைத்தியம்? இப்போ பாட்டி வைத்தியம் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் அந்த நாட்கள். ஆமாம்.
பாட்டி கையில் கொடுங்க, அவங்க பிளஸ் பண்ணட்டும், ஜெபிக்கட்டும். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, வேலை செய்ய தடுக்கிற பொல்லாத ஒரு ஆவி. இதை வேற ஊர்க்காரெல்லாம் பார்த்தான், இந்த தமிழ்நாட்டுக்காரங்களுக்குள்ளெல்லாம் ஏதோ ஒரு ஆவி இருக்கும் போல இருக்கு, நம்ம போய் தமிழ்நாட்டை நிரப்பி நல்ல வேலை செய்யலான்னு வந்து இறங்கிட்டாங்க. வட மாநிலக்காரங்களுக்காய் நான் துதிக்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்க ஆராதனையில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேலை செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு ஆவி, சாப்பிட விடாமல் தடுக்கும் ஒரு ஆவி. சாப்பிட மாட்டேங்குதா, நிலாவை பாரு, காக்காவை பாரு, தூக்கிட்டு வீடெல்லாம் சுற்றி வெளியெல்லாம் சுற்றி கை காஞ்சி வாய் காஞ்சி சாப்பிட விடாமல் தடுக்கிற ஒரு ஆவி. சந்தோஷமாய் இருக்க முடியாத, சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு ஆவி. வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த அம்மா மாத்திரம் மூளையில் தனியாக போய் உட்காந்துக்குவாங்க, இந்த ஐயா மாத்திரம் ஒரு மூஞ்சை தூக்கிட்டு உட்காந்துக்குவார். நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் வாழுங்க அப்படின்ட்டு எதுக்குமே வரமாட்டார். கேக்கு வெட்டவும் வரமாட்டார். ஆமாம், சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு ஆவி, கடமைகளை செய்ய விடாமல் தடுக்கிற ஆவி. உங்களோட எதிர்த்து போராடி கொண்டிருக்கலாம். சீக்கிரமாய் உங்கள் உயிரை பழிவாங்கணும், மரணத்தை ஏற்படுத்தணும் என்று உங்களோடு சில ஆவி போராடி கொண்டிருக்கிறது, உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு. இந்த ஆவியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்டில் ஒன்றாவது உங்களுக்கு கிளிக் ஆகும். எனக்கும் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஊழிக்காரன், எந்த ஆவியும் என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவரை விட இந்த ஆவிகள் இப்படி அநேகரை சுற்றி இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே அநேகரை பாதிக்கப்பட்டு சில ஆவிகளினால் பலவீனப்பட்டு வந்திருக்கிற உங்களை இயேசு இந்த காலை நேரத்தில் அற்புத விடுதலை தருகிறார். இந்த ஆவிகளை நம்மை விட்டு விரட்டுகிறார், நம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஆமென். இந்த ஆவி எதையெல்லாம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறதோ, இன்று கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தரப்போகிறார். இனி சுதந்திரமாய் செயல்பட போகிறோம். ஆமென். ஆமா, ஒரு அடிமை போல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இனி சுதந்திரமா. அந்த ஆவி, ஏய் உட்கார், எந்திரி, சிரிக்காத, பேசாத, இப்படி ஒரு அது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவி. எங்கேயும் போகாத, அம்மா வீட்டுக்கு போகாத, அப்பா வீட்டுக்கு போகாத, இங்கே தான் இருக்கும். வேலைக்கு போகாத, வீட்டுக்குள்ளேயே கடை, முடக்கி வைத்திருக்கிற அந்த ஆவிகள் இனி சுதந்திரத்தோடு சுகத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆரோக்கியத்தோடு செய்ய கர்த்தர் பலன் தருவார். உங்கள் வயதிற்கு மிஞ்சின பலத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்கள் ஆண்டவர் கிருபை தருவார். உங்கள் வாழ்நாள் குறுகி போகாமல் இருக்க ஆண்டவர் கிருபை தருவார். ஓ ஹல்லேலூயா. இந்த விடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அப்படிப்பட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த ஆராதனை நடக்க போகிறது. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி சிலரை படிக்க விடாமல் தடுக்கிறது, காலேஜுக்கு போக விடாமல், ஹையர் பெரிய ஸ்கூலுக்கு போகாமல் தடுக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு ஞாபக சக்தி இல்லை, ஏதோ பயந்துட்டான், அது யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, பயப்படுத்திட்டாங்க, டீச்சர் அடிச்சிட்டாங்க. நோ, அது ஒரு ஆவி அவனை தடுக்கிறது. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்தான் காலையில் யூனிஃபார்மோட. என்ன கேட்டேன், நைட்டு நல்லா படிக்கிறான், ஸ்கூலுக்கு போக வேண்டியது எல்லாமே எடுத்து வைக்கிறான், பேக்கெல்லாம் எடுத்து நைட்டே வச்சுட்டான், காலையில் எழுந்திரிச்சு வேக வேகமாக குளிக்கிறான், யூனிஃபார்ம் அவனே மாற்றிக்கிட்டான், ஷூ போட்டுட்டான். இப்போது பைக்கில் ஏறி உட்காந்து போகலான்னு கூப்பிட்டப்போ வரமாட்டேங்கிறான். போகக்கூடாதுன்னு ஒரு வெறுப்பு இல்லை, படிக்கக்கூடாதுன்னு ஒரு கசப்பு இல்லை, அதெல்லாம் ரெடியாக அந்த கட்டி தான் அவன் ரெடி ஆகியிருக்கான். ஆனால் வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேங்குது, படிக்க தடை செய்கிறது. இன்னொரு தம்பி கூட்டிகிட்டு வந்தாங்க, ஸ்கூல் வரைக்கும் போயிடுவான். ஸ்கூல் அங்கே முன்னாடி ரோட்டுக்கு அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட தாண்டி தான் போகணும். அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னாலே அதுக்கு மேலே அப்படியே திரும்பி போயிடுவான், இல்லைன்னா அழுதுகிட்டே நிற்பான். எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் நான் வரமாட்டேன், போக மாட்டேன், பேசாமி அப்படி இருப்பான்.
அந்த தம்பிக்காக ஒரு நாள் ஜெபித்தோம், கர்த்தர் விடுதலை தந்தார். அல்லேலூயா. என்னைக்கு காலேஜெல்லாம் முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, படிப்பை தடுக்கிறது, படிப்பை கல்லூரியை போக விடாமல் தடுக்கிறது, சிலரை வேலை செய்யாமல் தடுக்கிறது. வேலைக்கு போகலான்னு ஆசை, கிளம்புறோம், சரி மெடிக்கல் லீவ் போட்டுடலான்னு போடுறோம். மெடிக்கல் லீவ் போட்டால் தொடர்ச்சியாக லீவ் போட்டதுனால கம்பெனியிலேருந்தோ ஆஃபீஸ்லேருந்தோ வராதன்னு சொல்லிடுறான். ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா அந்த மிஷினில் இன்னொருத்தன் போய் உட்காந்துடுறான். ஆமாம், அடுத்தது வர வேண்டாம் போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலையா, வேலைக்கு வரலையா, நீ சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கே போயிரு அப்படின்னு துரத்திடுறான். சிலர் அப்படி தடுக்கிறார்கள். வேலை இனி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு சில பிரச்சனைகள் சிலரை வியாபார ஸ்தலத்துக்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, முதலீடு போட்டாங்க, கடன் வாங்கி போட்டாங்க, இப்போ வேலை பிஸ்னஸ்க்கு கடையை போய் திறக்க மனசு இல்லை, விருப்பம் இல்லை, சமாதானம் இல்லை, கல்லாப்பெட்டியில் உட்கார முடியல. ஒரு கடைக்கு போயிருந்தோம், பாஸ்டர் கொஞ்ச நேரம் கல்லாப்பெட்டியில் உட்காருங்கன்னாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னடா கல்லாப்பெட்டியில் உட்கார சொல்கிறாங்க. சூப்பர் சேர், அருமையான அந்த ஏசி கிளாஸ் எல்லாம் போட்டு அழகாக இருக்குது, பாஸ்டர் கொஞ்சம் கல்லாப்பெட்டியில் உட்காருங்க. நான் உட்காந்துட்டு அப்புறம் வெளியே வந்தோன்னு தான் சொல்கிறாங்க, பாஸ்டர் எல்லா பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜோராக இருக்குது, நல்ல பிஸ்னஸ், நல்ல நமக்கு ஹெல்ப் பண்ண ஆட்களை கத்த தந்திருக்கிறார், ஆனால் நான் கல்லாப்பெட்டியில் உட்கார என்னை விட மாட்டேங்குது. ஒரு ஆவி வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் தடுக்கிற ஒரு ஆவி, இந்த கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, இப்போ கொஞ்ச நாளாக சிலர் நேரங்களில் பாஸ்டருக்கு வந்து ஜெபம் பண்ண, பாஸ்டர் இப்போ எனக்கு ஊழியம் முதல் போல அந்த வேகமாக ஊழியம் செய்கிற விருப்பம் இல்லை, ஆத்தும பாரம் இல்லை, ஜெபிக்க முடியல அப்படின்னு சிலர் வருவாங்க. இது தடை பண்ணுகிறது ஆவி. ஊழியக்காரனை கூட ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கிறது. இந்த ஆவியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருகிறார். சிலருக்குள்ள ஒரு பயம், வேலைக்கு போயிடுவாங்க, உள்ளே போனோன்னா ஒரு படபடப்பு வரும், ஒரு தலை சுத்து வரும். வீட்டில் பெட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வராது, சமையல் ரூமுக்குள்ளே போனோன்னு என்ன வரும்? தலை சுத்து வரும், படபடப்பு வரும், ஒரு விதமான பயம் வரும். ஏதாவது ரூபத்தில் உங்கள் வாழ்க்கையை இந்த ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அதற்கு கடைசி நாள். இந்த பலவீனப்படுத்தும் ஆவினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையை முடங்கி போச்சு பாஸ்டர், என் சமாதானமே கெட்டு போச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையை இருண்டு போச்சு பாஸ்டர். அப்படி யாராவது இங்கே வந்திருக்கிறீங்களா? இனி அப்படி சொல்ல மாட்டீங்க, சொல்ல வாய்ப்பே கத்த தர மாட்டார். என் வாழ்க்கை இருண்டு போச்சு, முடங்கி போயிட்டோம், ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டோம் என்று இதுவரைக்கும் பேசின வாய்க்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பே கத்த தர மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த ஆராதனையில் உண்டு, உங்களுக்கு ஒரு அற்புதம் இந்த ஆராதனையில் உண்டு. இந்த ஆராதனை ஒரு சுகம் ஆண்டவர்கிட்ட வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு சுகமாக்குகிறார். ஆமென். இதுவரைக்கும் எழுத்தின்படி பார்த்தோம், இப்போ அதை ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பார்த்தோம் எழுத்தின் மூலமாய், எழுதியிருக்கிற பிரகாரம் உங்களோட நான் பேசினேன். இப்போ அது ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் அதை எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்பொழுது அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க கிருபை தருவாராக. நிமிர்ந்து இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். இது ஒரு கௌரவமான வாழ்க்கை. தலை நிமிர்ந்து இருப்பது அப்படி கெத்தா, என்ன கெத்தா அப்படியா சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும், அதுதான் இது. ஆனால் தலை குனிந்து போகிறது என்றால் வெட்கப்பட்டு போகிறதுக்கு அர்த்தம், வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை. சில சொல்லுவாங்க கூனி குறுகி போயிட்டேன் பாஸ்டருங்க, தலை குனிஞ்சிட்டேயா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து போயிட்டேயா அப்படின்லாம் நம்ம சில நேரத்தில் நினைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை குனிவது ஒரு அவமானம், தலை குனிவது ஒரு நிந்தை, தலை குனிவது ஒரு கௌரவ குறைச்சல். உங்கள் வாழ்க்கையில் அப்படி வந்திருக்கிறதா? ஏற்பட்டு வந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு அசுத்த ஆவி, பொல்லாத பிசாசு உங்கள் வாழ்க்கையில்
கிரியை செய்து கொண்டு நிந்தை, அவமானம், வெட்கத்தை, அபகீர்த்தியை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தை தலை நிமிர விடாமல், சுகமாய் வாழ விடாமல் உங்களை குறுகி போக பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட வெட்கம், நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், இப்படி தலை குனிந்து போயிருக்கலாம். இப்பொழுது ஸ்தோத்திரம், வெளியே அவங்க எல்லாம் இருப்பாங்க, முதல் சத்தமே இல்லைங்க, அந்த குடும்பம் இப்படி ஆயிட்டாங்க, கலகலன்ட்டு இருப்பாங்க, இந்த குடும்பம் அந்த வீதியிலேயே அப்படி இருக்கும், இப்போ சத்தமே இல்லாமல் போயிடுச்சு, என்னாச்சு அப்படிங்கிற அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த பிரச்சனையும் கர்த்தர் இன்றைக்கு அதை முடித்து வைக்க போகிறார். உங்கள் தலை குனிய விட பொல்லாத ஆவியை உங்கள் வாழ்க்கை விட்டு கர்த்தர் விரட்ட போகிறார். தலை குனிய வைத்த, வேலையை செய்ய விடாமல் தடுத்த, சந்தோஷத்தை கெடுத்த, சுகவாழ்வை கெடுத்த அசுத்த ஆவி இந்த ஆராதனையிலிருந்து நம்மை விட்டு விளக்க போகிறார். ஆமென். எங்கே தலை குனிந்தீர்களோ, எதற்காக தலை குனிந்தீர்களோ, எப்படி தலை குனிந்தீர்களோ, அது எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் இந்த ஆராதனையில் கர்த்தர் தரப்போகிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக, முடிங்க, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தலை நிமிர முடியாத அந்த வெட்கத்துக்கு அடையாளமாக இருக்கு. தொழில் நஷ்டத்தினால் சொல்லாமலே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சிலர் எங்களுக்கு சொல்லாமையே போயிட்டாங்க. ஒரு குடும்பம் மாத்திரம் வந்தாங்க. அவங்க நல்ல பெரிய ஜாப், நல்ல காணிக்கை கொடுப்பாங்க, நல்ல ஆண்டவருக்கு பக்தியாக இருப்பாங்க. நான் சர்ச்சில் இல்லாத நேரம் அவங்கள பிரசங்கம் பண்ண விடுவேன், அந்த சகோதரியை ஜெபம் நடத்த விடுவோம். அவ்வளோ நல்ல அந்த குடும்பம். திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, பாஸ்டர் நீ திருப்பூரில் எங்கனால் இருக்க முடியாது, எங்களை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. எனக்கு மனசே இல்லை, ஸ்தோத்திரம் அனுப்ப, வேறு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக போங்கன்னு தள்ளியே விட்டுருப்பேன், தலைவலி போகுதுன்னு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த குடும்பம் எங்கள் ஊழிய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க, எங்களுக்கு உதவியாக இருந்தவங்க. எங்களுக்கு அவ்வளோ ஆதரவு இந்த திருப்பூரில் இல்லை, எங்கள் சொந்த பந்தம் எங்களை நேசிக்கலை, அந்த குடும்பம் ரொம்ப நேசிப்பாங்க. ஆகவே எனக்கு ஜெபிக்க மனசு இல்லை. ஆனாலும் அவங்க சூழ்நிலை எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆயாச்சு. பாஸ்டர் நாங்கள் இருந்தால் ரொம்ப கடன் ஆயிடுவோம், வேறு பிரச்சனை அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி, நானும் பாஸ்டமாக போய் ஜெபம் பண்ணி, முழு மனசாக ஜெபம் பண்ணோம் இல்லை, ஏதோ ஜெபம் பண்ணுமே, ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. எடுத்துகிட்டு போனவங்க அந்த பொருள் கீழே கூட இறங்கலை, திரும்பி வந்துட்டாங்க. இப்போவும் திருப்பூரில் தான் இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் இல்லை, இங்கே தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, ஊரை விட்டே ஓடிடலாங்கிற அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். அது ஒரு ஆவி உங்களை அப்படி அலக்கழிச்சிட்ருக்கு. ஸ்தோத்திரம். அந்த பொல்லாத பிசாசின் செயல்கள் எல்லாம் நிர்மூலமாகும் இயேசுவின் நாமத்தில். சத்தமாக சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு தவறாமல் வருகிற தேவ பிள்ளையே, உபவாசம் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளாதாரத்திலும் தாங்குகிற தேவ பிள்ளையே, ஒரு நாளும் தலை குனிய விட மாட்டார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இதற்கு பின் பக்கமாய் தூண்டுதலின் ஆவி, பின்னாடி இருந்து தூண்டுகிற செயல்படுகிற ஆவிகளை அழித்து அத்தனை கண்களுக்கும் முன்பாக உங்களை ஆச்சரியமாய் பார்க்க வைக்க போகிறார். ஆமென். அந்த கூட்டம் சர்ச்சில் எல்லாரும் அந்த அம்மாவை எப்படியெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க கண்களுக்கு முன்பாகவே, அந்த ஆலயத்தில் எல்லாருக்கும் முன்பாகவே எழும்பி நிற்க வச்சு அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். யாரெல்லாம் உங்களை நிந்திக்கப்பட்டவர்களாய் பார்த்தார்களோ, உங்களை யாரெல்லாம் அவமானப்பட்டவர்களாய் பார்த்தார்களோ, உங்களை தலைகுனிந்த குடும்பமாய் பார்த்தார்களோ, அத்தனை பேருக்கு நடுவாக உங்கள் தலையை நிமிர்ந்து தேவனை துதிக்க போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்யலைன்னா அப்புறம் வந்து என்னை கேளுங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக, ஏரியாக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் வெளிப்பட போகிறது. கேட்கும் போதே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது.
அவருடைய கரம் உங்கள் வாழ்வை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஆகவே நீங்கள் நிமிர்ந்து கர்த்தரை துதிக்க போறீங்க, கர்த்தரை ஆராதிக்க போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க. கடன் பிரச்சனையிலே தலை குனிந்திருக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீங்க. அநேகர் பொருளாதாரத்தில் உங்களை ஏமாற்றி வஞ்சித்து டியூ கட்டி, அடுத்தவங்களுக்காக நீங்க டியூ கட்டுறீங்க, கடன் கட்டிட்டு இருக்கிறீங்க. அவன் வாங்கினவன் ஓடி போயிட்டான் சந்தோஷமா. அப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். கடன்களை அடைக்க ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறார். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை கர்த்தர் தரப்போகிறார். ஆமே. போதும், இன்னைக்கு கர்த்தர் அதிகமாக கொடுக்கிறார். நம்ம இன்னும் ஏழைகளுக்கு கொடுப்போம், சபைக்கு கொடுப்போம், அநேக மிஷனரிகளுக்கு கொடுப்போங்கிற அளவுக்கு தன்னிறைவு அடைய கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்று இங்கே ஆலயத்துக்கு போனாங்களே, பைபிள்னு தூக்கிட்டு ஓடுனாங்களே, ஏன் இந்த குடும்பம் இப்படி ஆச்சு, இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இந்த கதி வந்துச்சு அப்படி உங்களை சுற்றி பேசி கொண்டு இருக்கிறார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தெய்வம் இவங்களை கைவிட்டுருச்சா, ஒதுங்கிருச்சா, கும்பிட்டாங்களே, கும்பிட்ட தெய்வம் எங்கே போச்சு அப்படின்லாம் சொல்லலாம். அவர்களுக்கு உதவி செய்யலையே சொல்லலாம். சரீர சுகத்திற்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஊரா சுற்றுறாங்களே, அலைகிறாங்களே, அப்படியெல்லாம் உங்களை பேசியிருக்கலாம். இது வரைக்கும் அலைஞ்சிங்க, பரவாயில்ல, அலைஞ்சது தப்பு இல்லை, பணம் விரையானதும் தப்பு இல்லை. ஏன்னா நேராக பிரச்சனைன்னு ஆண்டுகிட்ட வந்தீங்கன்னா, அதை விட இப்போ இவ்வளவு செலவு பண்ணி சற்றாயிலும் சுகமாகாமல், இவ்வளவு அலைஞ்சு சுகமாகாமல், இயேசு ஒரு நொடி பொழுதில் அற்புதம் செய்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்வதற்காக தான் சில நேரத்தில் அலைய விட்டார் ஆண்டவர். உங்கள் பணத்தை வீண் செலவான மாதிரி இருந்துச்சு, பல டாக்டருங்க பிடுங்கி இருப்பாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் ஏன் அதை அனுமதிச்சார்னா, இப்போ நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், இயேசுவால் தான் முடியும். ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே இது இயேசு தான், இயேசு மட்டும்தான், இயேசு தான் இல்லை, இயேசு மட்டும்தான் இந்த ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே ஆண்டவர் இவ்வளவு காலம் ஏன் தாமதம் பண்ணினார், இவ்வளவு காலம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருந்தார், பணம் ஏன் இவ்வளோ விரயமாச்சு, ஏன் இப்படி அலைய விட்டார், இத்தனை வருடம் எடுக்கணுமா அற்புதம் செய்ய, அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க. இப்போ தான் சொல்ல முடியும், இந்த காரியம் ஆகாது என்று தள்ளின கல்லே இது யாரால் ஆயிற்று? அது நம்முடைய கண்களுக்கு. இதுக்கு தான் இவ்வளோ டைம், இதுதான் இவ்வளோ அலைச்சல், இதுதான் பொருளாதார நஷ்டம். இவ்வளோ ஆகி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த ஒரு 18 ஆண்டுகள் இருந்த அந்த மகளுக்கு ஒரு நொடி பொழுது போதும் அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு அந்த அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே எங்கு போனாலும் கிடைக்காத ஒரு சுகத்தை, எங்கு போனாலும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை, எங்கு போனாலும் ஒரு அற்புதத்தை, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்க்கவே முடியாது. யாரும் தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அது இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதற்கு தான் இவ்வளவு காலம் டைம் எடுத்தது. இவ்வளவு காலம் அலைஞ்சிங்க, இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போ எல்லா கண்கள் காண இந்த இயேசு உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை தலையை நிமிர பண்ணுவார். நம்முடைய சபையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். இனி உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் அதை செய்ய போகிறார், உறவினர்கள் மத்தியிலே செய்ய போகிறார், நண்பர்கள் மத்தியில் அதை செய்ய போகிறார். ஆமென். உங்களை பழகுறாங்களே நெருக்கமா, அவங்கள் மத்தியிலே உங்களை கர்த்தர் உயர்த்தி அவர்கள் கண்கள் ஆச்சரியமாய் பார்க்க செய்ய போகிறார். உங்கள் யாரெல்லாம் விரல் நீட்டி உங்களை பார்த்து தலைகுனிய ஒரு மாதிரி பேசி அவமானப்படுத்தினார்களோ, இனி முடியாது. உங்களுக்கு நேராய் கை நீட்ட முடியாது. வாய் பேச கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதெல்லாம் ஒரு ஆவி, அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு விரட்டுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு 5 நிமிடம் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுவும் பாருங்க, ஆலயத்தில் தான் நடந்திருக்கு. லூக்கா சுவிசேஷம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதுவும் ஓய்வு நாள். ஜெப ஆலயத்துக்குள்ள வராரு, பிரசங்கம் பண்றாரு. என்னங்க என்னங்க? சூம்பின வலது கை, சூம்பின
சத்தமா சொல்லுங்க. இடது கை சொன்னா பரவாயில்ல, வலது கை ரொம்ப முக்கியம். இதுதான் மனைவி அடிக்கிறதுக்கு இதுதானே முக்கியம். இப்படியா அடிக்கணும்? பிள்ளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே முடிய பிடிச்சி ஆட்டி. ஆமாம், வலது கை ரொம்ப முக்கியம். இங்கே அவனும் சபையில் பிரசங்கம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். 8ஆம் வசனம். அங்கே கூடி இருக்கிறவனெல்லாம் இது ஓய்வு நாள், இயேசு ஏதாவது அற்புதம் செய்கிறாரா பார்ப்போன்ட்டு அவன் உள்ளே இருந்துக்கிட்டே வேற சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்கிறான். ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறான், ஆராதனைக்கு தான் வந்திருக்கிறான், பைபிள் கையில் இருக்கு, ஆனால் சிந்தனை எங்கேயோ இருக்கு. ஆண்டவர் எப்போ குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவர் பிரசங்கத்தில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, அவர் அற்புதம் செய்யும்போது எதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி உள்ளேயே அவன் சர்ச்சுக்குள்ளேயே வேற சிந்தனையோடு இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ நீ எழுந்து, அங்கே எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி பேசியிருப்பாங்க, நீ எல்லாம் எதுக்குடா ஆலயத்துக்கு வர, சூம்பின கை, நீ காணிக்கையும் போட முடியாது, வேலையும் செய்ய முடியாது, குடும்பத்துக்கு பாரமாக இருக்க, சர்ச்சு ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டருக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ ஏன் வரலாம் பேசியிருப்பாங்க. அவர்கள் நடுவே ஆண்டவர் நிறுத்தினார். ஓ ஹல்லேலூயா. ஜனங்கள் எப்படி பேசினாங்களோ அவங்க முன்னாடி நிறுத்த போகிறார். நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அவன் சரீரத்திலே குறைபாடு நீங்க இயேசு வல்லவராயிருக்கிறார். இந்த 10வது வசனம், உன் கையை இப்படி இல்லை, இப்படி இதுதான் நீட்டுறது. பக்கத்தில் முன்னாடி ஒரு லேசா அசைச்சாலும் பரவாயில்ல. கையை பக்கத்தில் யார் நீட்டாமல் இருக்கிறா? கையை ஸ்தோத்திரம். இதோடைய அர்த்தம் பின்னாடி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன் இப்போ நீட்டினீங்கன்னு இப்போ புரிஞ்சுக்குவீங்க. நீட்டாதவங்க ஐயோ ஐயோ அப்படிங்க போறீங்க. சரி, பின்னாடி பார்ப்போம். 10வது வசனத்தில் கையை, உடனே அவன் கையை நீட்டினான், மறு கையை போல, இடது கையை போல வலது கை சுகமாயிற்று, சொஸ்தமாயிற்று. ஆமே. இது எதை காட்டுன்னா சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்கு அவனுக்கு. முன்னாடி பார்த்தது அது ஆவி. சில ஆவிகளை எல்லாம் கத்து இந்த ஆராதனையில் விரட்டி இருக்கிறார். இனி நல்ல வேலை செய்வோம், நல்ல ஊழியம் செய்வோம். ஆமே. பாஸ்டர் பரமானந்தத்துக்கு ரெஸ்ட் கொடுப்போம். ஆமேனா. இப்படி ஜூஸ் அது இதையும் கொடுத்து இப்போ ஆராதனை முடிஞ்சோன்னு ஒரு அம்மா வந்துடுவாங்க, பெரிய ஜக்க தூக்கிட்டு டம்ளர், அதுவும் 1.5 டம்ளர், நாகர்கோயில் டம்ளர். திருநெல்வேலி நாகர்கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இவ்வளோ பெரிய டம்ளரில் டீ கொடுப்பாங்க, காஃபி டீ. ஆமாம், அந்த மாதிரி டம்ளரில் கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் பிரசங்கம் பண்ணணுமாம்மா, இன்னும் ஊழியம் செய்யணுமாம்மா. அவங்க ஆசையை பாருங்க. கால் வலி வரக்கூடாது. நம்ம ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், கால் வலிக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் சுகமாக்குறார். வீட்டுக்கு போனோடனே கேபி கால் மேலே ஏறி மிதிமாங்கிறான், பிடிச்சி விடுங்கிறான். 2வது பேத்தி பிடிக்கிறா, சூப்பராக பிடிக்கிறா. ஆமாம், அதில் பிடிப்பில் எறும்பு கூட சாகாது. ஊழியம் பயங்கரமாக இருக்கு. ஆனால் வீட்டில் போனால் காலை பிடி, அமுத்து, காலை அமுத்து, முதுகு அமுத்து. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எங்கேயும் பரலோகத்தில் போகல, இங்கே தான் இருக்கிறோம். எல்லாம் வரும். ஊழியக்காரனுன்னா 2 கொம்பு முளைச்சிருக்கு, அவன் தூதன் அப்படி நினச்சிடாதீங்க. எல்லாம் வரும். ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். என்ன சொல்ல வரேன்னா 10வது வசனம், கையை நீட்டு என்றார். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். கையை நீட்டு என்றார். பின்னாடி எல்லாம் நீட்டினீங்களா? ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுதான் நம்மளை படைச்சார், இயேசுதான் நம்மளை உருவாக்கினார், இயேசுதான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார்.
ஆகவே நம்முடைய சரீர குறைபாடுகள் வந்தால் அவர் தான் நீக்க முடியும். அதில் மாத்திர சந்தேகம் இல்லைங்க. டாக்டர்கிட்ட போகிற தப்பு இல்லை, மாத்திரை சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உருவாக்கினவர், அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் தான் சரி செய்ய முடியும். அவர் தான் சுகமாக்க முடியும். பக்கவாதம் உங்கள் குடும்பத்தில் சிலருக்கு வந்திருக்கலாம். சில அறிகுறி கூட உங்களுக்கு இப்போ இருக்கலாம் உடம்புல. பக்கவாதம் என்னங்க அப்படின்னா? பெராலிசா. ஒன் சைடு, இந்த சைடு ரத்த ஓட்டம் இருக்கும், இந்த சைடு ரத்த ஓட்டமே இருக்காது. ஒரு உறுப்பு செயல்படும், ஒரு உறுப்பு செயல்படாது. நான் சொல்கிறது இந்த மனுஷனுக்கு லூக் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு தடையாக இருக்கிற அடைப்புகள் இன்றைக்கு இயேசுவால் சுகமாக்க முடியும். சில அடைப்பு ரத்தம், சில ஏரியாவுக்கு ரத்தம் போக மாட்டேங்குது, அந்த அடைப்புகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்குறார். ஆமென். வலது இடது கை நல்லா இருக்கு, வலது கை சரியா இல்லை, ஒரு குறை. இப்போ சரீரத்தில் ஒவ்வொன்றா சொல்லுங்க. 2 கண் இருக்கு, ஒரு கண் நல்லா இருக்கு, ஒரு கண் பிரச்சனை இருக்குல்ல, இருக்கு. சிலர் சொல்லுவாங்க வந்து ஜெபம் பண்ண. 2 காது இருக்கு, ஒரு காது நல்லா கேட்குது, ஒரு காது கொஞ்சம் சுமார் பாஸ்டர், சுமாரா கேட்குது பாஸ்டர். என்ன என்ன என்ன? ஆமாம். என்ன பாஸ்டர் இப்பவே திட்டுறாங்க, என்ன காது கேட்காதா? கிச்சன்லேருந்து கூப்பிடுவாங்க. என்னாச்சு? ஒரு காது கொஞ்சம், 2 கையில் ஒரு கை சரி, 2 காலில் ஒரு கால், ஒரு கால் நல்லா தான் இருக்கு, ஒரு கால் மாத்திரம் வலிக்குது, அப்படிதானா? அப்புறம் 2 சொல்லுங்க. சிறுகுடல் பெருங்குடல். சிறுங்குடல் நல்லா இருந்தா பெருங்குடல்ல பிரச்சனை. சொல்லுங்க. 2 லங்ஸ், 2 நுரையீரல். 2 இருக்கு தானே? நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஒன்று தான் இருக்கோ? 2 நுரையீரல் படத்தில் பார்த்துருக்கோம், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஆமாம். அதில் ஒரு நுரையீரல் நல்லா இருக்குது, ஒரு நுரையீரலில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்படியே சொல்லுங்கள். வேற? தேங்க்யூ. 2 கிட்னி, அதில் ஒரு கிட்னி நல்லா இயங்குது, ஒரு கிட்னி. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா தேவையில்லாத ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு தடவை வெளியே வரும்போது எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, ஒரு கிட்னி திருடப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒரு டாக்டரை பள்ளிப்பாளையம் ஈரோட்டில் பிடிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ கிட்னியை திருடி இருக்கான். இந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆனதே அவருக்கு தெரியாது, ஒரு கிட்னியை திருடிட்டாங்க. அங்கங்கே முதல்லாம் பொருள் திருட்டு போக இப்போ நம்ம சரீரத்தை என்ன செய்ய? சரி. ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சுகம், எழுத்தின்படி சுகம். இப்போ அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக சூம்பின கை உடையவர்கள் எல்லாரும் தன் கையை வெளியே காட்ட மாட்டாங்க, அப்படிதானா? ஃபுல் கை போட்டுக்குவாங்க. சிலர் துணி எடுத்து, இந்த துண்டி முகம் துடைக்கிறமே கர்ச்சீப்பா, பெட்ஷீட்டு, எதா பெட்ஷீட் இல்லை, துண்டு எடுத்து மூடிக்குவாங்க. பெண்களாக இருந்தால் ஷால் எடுத்து மூடிக்குவாங்க, வெளியே தெரியக்கூடாது, 4 பேர் எதாவது நினச்சிருவாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை. எல்லாரும் நல்லா கைத்தட்டி ஆராதிக்கும் போது நான் துடிக்காமல் ஆராதிக்காமல் கைத்தட்டாமல் இருக்க பாதிப்பு இருக்கே, தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை மறைக்க பார்ப்பாங்க. அது ஒரு விதமான வருத்தம். ஸ்தோத்திரம். தங்களை தாங்களே குறைவாக நினைத்து கொள்கிற மற்றவர்களைப் போல நான் செயல்பட முடியவில்லை, ஆனால் இவனை எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நிற்க வைத்தார். எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, இவன் ஆராதிக்க முடியல, கைத்தட்ட முடியல, ஏன்னா கை இப்படி இருக்கு, சோம்பி இருக்கு. ஆகவே எல்லாருக்கும் முன்பாக எழும்பி நிற்க வைத்தார். தனியே கூப்பிட்டு போய் அற்புதம் செய்யவில்லை. அங்கே மற்றவர்களுக்கு முன்பாக அவன் வெளியே காட்ட தயக்கம் இருக்கிறது. இந்த சில குடும்பத்திலே சில சம்பவங்களை வெளியே சொல்ல தயக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. வெளிக்காட்ட முடியல, சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். வெளியே சொல்ல முடியாத தயக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். மற்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை பார்த்து பரிதாபப்படக்கூடாதுன்னு சிலதை சொல்லாமல் இருக்கிறோம். ஐயோ, இந்த குடும்பத்துக்கா, இந்த ஊழிக்காரனுக்கா அப்படின்னு ஒரு பரிதாபம் வந்துடக்கூடாது யாரும் நம்ம மேலே
அப்படின்னு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை வெளியே காட்டாமல் இருக்கிறோம். இவன் அப்படிதான் இருந்தான். ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் டீல் பண்ண போகிறார். அல்லேலூயா. நீங்க மறைச்சதெல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் கண்களுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆகவே தான் இந்த வசனம் சொன்னேன், ஆகாததென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. சுற்றி இருக்கிற எல்லா கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதெல்லாம் வெளியே தெரிந்தால் வெட்கமாயிருக்கும் என்று நினைக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த காரியத்தை நாங்கள் மறைச்சு வச்சிருக்கோம். பாஸ்டர்கிட்ட சொன்னாலும் கஷ்டம், பாஸ்டருக்கும் சொல்லக்கூடாது, என் சொந்தத்துக்கும் சொல்லக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கிறீர்களே, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் இனி எல்லாரை போல ஃப்ரீயா இருக்க போறீங்க. நீங்க எல்லாரை போல செயல்பட போறீங்க. எல்லா இடத்திற்கும் நீங்க போக போறீங்க. எல்லா சூழலிலும் கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி தர போகிறார். எங்க ஒதுங்கி நிக்க மாட்டீங்க, ஓரமா பின்னாடி போய் உட்கார மாட்டீங்க. முன்னாடி வர கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பின்தங்கி இருக்கிற சூழ்நிலை இனி வராது. ஆமென். ஓ ஸ்தோத்திரம். பின்னாடி ஓரமா இருக்க வேண்டிய காரியம் இனி உங்க வாழ்க்கையில் இருக்காது. எல்லாத்திலையும் கர்த்தர் முன்னாடி நிறுத்துவார். சில இடத்துக்கு போனால் ஒதுங்கி இருக்கிறீங்க, ஒளிஞ்சு உட்காடுறீங்க, யார் கண்ணில் படக்கூடாது. அவங்கள எல்லாம் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக எழும்பி நிற்க வைத்து ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எல்லார் நடுவிலும் எழுப்பி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லார் நடுவிலும் நம்மை எழுப்பி நம்மை குணமாக்க போகிறார். எல்லா நடுவிலும் நம்மை எழுப்பி அற்புதம் செய்ய போகிறார். எல்லார் கண்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பைபிள் சொல்லுகிறது அடுத்தது வலது கை. சொல்லுங்க எல்லாரும். என்ன கை இது? என்ன கை? நாட்டை காக்கும் கையா? வலது கை. அப்படி என்றால் கரத்தின் கிரியை, கையின் கிரியை. ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்கள் கை அப்பப்போ நீட்டுங்க, சரிங்களா? நம்முடைய வேலை, நம்ம செய்கிற தொழில், நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய ஊழியம், இதெல்லாம் இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை கர்த்தர் சரி பண்ணிட்டார். உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா? ஏன்னா இதுதான் வலது கை தான் வேலையே செய்கிறதுக்கு இல்லை. நம்ம இதில் தான் நல்ல வெயிட்டெல்லாம் தூக்குறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். உங்கள் வேலையில் வருமானத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் இந்த ஆராதனையில் கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆமென். அதுக்கு தான் அடையாளம் கர்த்தர் ஆண்டவர் கையை, வலது கையை நீட்ட சொல்கிறார். பிஸ்னஸில் படுந்தோல்வியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் கிரியைகளை கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எல்லாருக்கும் முன்பாக வேலை சரியில்லை என்று சொல்வதற்கு தயங்கலாம். எனக்கு வேலையே சரியா இல்லை பாஸ்டர், சம்பளமே சரியா இல்லை, வெளியே சொல்ல நீங்கள் தயங்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த போகிறார். ஆமென். நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஆமென் சொல்லிட்டு எல்லா இடம் வாங்குறதுலையும் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுலையும் அப்படி இறங்கியிருக்கும். அப்படி செய்யணும். அதே நேரத்தில் ஊழியத்தை மறந்துடக்கூடாது. இந்த செய்திக்கு பிறகு கர்த்தர் அநேகருடைய பிஸ்னஸிலே பல மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இந்த சபைக்கு ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் பார்க்க உங்கள் கரத்தினால் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரையும் ஏற்பட்ட முடக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இழப்புகளை ஈடு செய்ய செய்வார். தொடர முடியாத நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். சந்தித்த நஷ்டங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். மற்றவரிடத்தில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் செயல்பட்டு இருப்பீர்களானால் கையை நீட்டுங்கள் என்ற, கையை நீட்டு என்றார். அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் கையை நீட்ட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் கையை நீட்டுங்க. வீட்டில் கையை நீட்டாதீங்க யாருக்கும் விரோதமா. அடிக்க கை, ராபோஜனம் வாங்குற கையில் மனைவி அடிக்காதீங்க. மனைவி அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சு இப்போ மனைவி கணவன் அடிக்கிறது அதிகமாயிருச்சு. நம்ம சபையில் இல்லை, பேப்பர் நியூஸில், டிவியில். ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கையை நீட்ட வேண்டும்.
அந்த கரத்தின் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். ஆமே. அப்படி கை நீட்டுறதுக்கு என்ன அடையாளமா என்ன தெரியுங்களா? என்னுடைய ஞானம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, என் சாமர்த்தியம் இல்லை ஆண்டவரே, என் திறமை இல்லை ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்வது என் ஞானத்தினால் இல்லை ஆண்டவரே, இது நீர் எனக்கு தருகிற அனுகிரகம், நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம், நீர் எனக்கு தருகிற வாய்ப்பு. அதுக்கு தான் கை நீட்ட சொல்றார் ஆண்டவர். யாரெல்லாம் கை நீட்டலையோ, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறேன், நான் இல்லைன்னா இந்த வீடு இப்படி இருக்காது, அப்படி உள்ளவங்க கையை நீட்ட மாட்டாங்க. கையை நீட்டினவங்கெல்லாம் இனி ஆண்டவர் தான் எனக்கு வேலை செய்ய ஞானம் தருகிறார், பலன் தருகிறார், ஸ்தோத்திரம், சாமர்த்தியம் தருகிறார், திறமை தருகிறார். எவ்வளோ பேர் இருக்கிறான் சாமர்த்தியம் திறமையாக செய்ய கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நம்ம சர்ச்சில் அப்படி நல்ல திறமையான ஆட்களை கர்த்தர் வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தருக்கு நேராய் நீட்டுவதற்கு அதன் அர்த்தம். எல்லாம் உங்களால் தான் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாம் உங்களால் தான் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஊழியம் எல்லாம் உங்களால் தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமே. அடிக்கடி கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. கையை நீட்டுவது என்பதற்கு இன்னொரு கடைசி அர்த்தம் கொடுப்பது. சொல்லுங்க, கர்த்தருக்கு நல்லா கொடுக்கணும். சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? நல்லா சந்தோஷமாக கொடுக்கணும். கர்த்தருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா கொடுக்கணும். அவங்க கேட்டால் கொடுக்காதீங்க, நீங்கள் பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் நல்லா கொடுக்கணும். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குன்னு கொடுக்குறீங்கன்னு வந்து உட்காந்துருவாங்க, சாப்பாட்டு நேரம் வந்து உட்காந்துருவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் பார்த்து இறக்கப்பட்டு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிரியைகள் நல்லா செய்யணும். நல்லது செய்கிறதுக்கு நம்முடைய கையை நீட்டணும். இரண்டு காரியத்தை மறந்து விடாதீர்கள். ஒன்று, எழுத்தின்படி கர்த்தர் சுகமாக்குகிறார், ஆவிக்குரிய ரீதியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory to God. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை காணிக்க நேரம் நாம் பாடுவோம். லேட்டாக வந்தவங்களுக்கு பின்னாடி யாராவது நோட்டீஸ் கொடுங்க. பாப்பா, நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் தான் சிரித்த முகமாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் போய் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அக்கா சிரிக்கிறதே இல்லை, அவங்க வேண்டாம். நீங்கள் தான் பின்னாடி லேட்டாக வந்தவங்களுக்கு நோட்டீஸ். இந்த பாடலை நான் பாடி கர்த்தரை துதி. Glory, glory.
சந்தோஷமாய் பாடுங்க பாடுங்க. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னா தலை குனிந்து போவதில்லை. இதே பட்டணத்திலே, நீங்க இருக்கிற ஏரியாவில், இந்த சபையில் எல்லா கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் கைகளை நீட்ட வைப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கரமாய் மாற்றுவார். நல்ல உழைக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். நல்ல வேலை, கடினமான வேலைகளை செய்ய கிருபை தருவார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா கிரிகளும் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கிரிகள், அசுத்த ஆவிகளை உங்களை தூங்க விடாமல், சாப்பிட விடாமல், வேலைக்கு போக விடாமல், சந்தோஷமா இருக்க விடாமல் தடுக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். அவருடைய கிரிகளை அழிக்கிறோம். அவருடைய செயல்களை நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அத்தனை பேருக்கு முன்பாக அந்த அம்மாவை எழுப்பி, தாயை எழுப்பி சுகம் தந்த ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை சுகமாக்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறிக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பலவீனப்படுத்தின ஆவிகள் வெளியேறுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் சூம்பி இருந்தது, செயல்படாமல் இருந்தது ஆண்டவரே, இனிமேல் இந்த கரம் செயல்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்தை இந்த கரம் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கரத்தினால் சம்பாதித்தது இதெல்லாம் உம்மால் வந்தது என்று அடையாளமாக இந்த காணிக்கை படைத்திருக்கிறார்கள் ஆண்டவரை. காணிக்கை விதைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் நல்ல பலன் தந்து, சுகம் தந்து, உமக்காய் உழைக்க, ஓட ஓடியார கர்த்தர் கிருபை தர ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், அற்புத சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீ தந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவீராக. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.